நமஸ்தரசே. ரொம்ப விசேஷமாக நவராத்திரி திருநன்னாளை கொண்டாடி இந்த விஸ்வாவசு என்பதான வருடத்தில் விஸ்வமங்களமான எம்பெருமான் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுடைய அவபிருத ஸ்தானத்தை முடித்து கொண்டு ஒரு 3 நாட்கள் விடாயத்தி மகோத்சவமாக இந்த சபையின் மூலமாக நடையழகு, குடையழகு, முடியழகு. ஒருத்தர் பத்திரிகையை பார்த்து கேட்டார், வடையழகு விட்டுட்டீங்களேன்னார். சுவாமி, உபன்யாசம் முடிந்த பிறகு அதனுடைய அழகை ரசிக்கலாம். உபன்யாசம் 3 நாள் அப்படின்றதுனால இந்த 3 தலைப்பில் நாமும் இந்த விஷயத்தை அனுபவிக்கலாம்னு கிட்டத்தட்ட ஒரு 20-22 வருடங்கள் கழித்து அடியன் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கேன். இங்கே கோவில் ஒன்று இருக்கு இல்லையா, புருஷோத்தம நகரில். அந்த கோவில் கட்டின புதுசு. அந்த சமயத்தில் அப்போது ஒரு சம்பிரோக்ஷணம் நடந்தது. சந்தானம்னு ஒரு சுவாமி இருந்தார் இங்கே. அவர் ரொம்பவே நிர்பந்தம் பண்ணி அடியனை இங்கே உபன்யாசத்துக்கு வரவழைச்சார். அப்போ உபன்யாசம் 2-3 வருஷங்கள் அடியன் தொடர்ந்து பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணியிருக்கேன்னா, சீதாதேவி கருடியா ஸ்கூலில் 3 நாள் உபன்யாசம், அடுத்த 3 நாள் இங்கே, அல்லது இங்கே 3 நாட்கள், அடுத்தது அங்கே 3 நாட்கள் அப்படின்ற மாதிரி ஒரு 2-3 வருஷங்கள் அந்த உபன்யாசம் அடியன் பண்ணியிருக்கேன். பிரம்மச்சாரியாக இருக்கச்சேவும் வந்து பண்ணினேன். அப்புறம் கல்யாணம் ஆன பிறகு வந்து பண்ணினேன். அப்புறம் கல்யாணம் ஆன பிறகு உங்களை மாதிரி தான் என்ன சுவாமி பண்ணுறது, குடும்பம் அப்படின்றதால இந்த பக்கம் வரவே முடியல. ஆனால் இந்த சேஸ் பண்ணி எங்களை பிடிக்கிறதுன்றதில் நம்ம சேஷாத்ரி சுவாமி நல்ல நிபுணர். நான் மடத்துக்கு வருவேன், ஆனால் அவர் கண்ணில் படாமல் டிவிக்கு கொடுப்பேன். ஆனால் நான் எந்த தூண் பின்னாடி அவர் கண்ணில் படாமல் ஒழிஞ்சிட்டு இருக்கணும், அந்த தூணில் அவர் ரிசம்பன் மாதிரி வந்து நிற்பார். எப்படியாவது இடத்துல தேடி வாங்கிடணுன்றதுல அவர் தீர்மானமாக இருந்தார். அவருடைய நிர்பந்தத்தினாலேயே அடியன் அவருக்கு கட்டுப்பட்டு இன்னைக்கு இந்த 3 நாட்கள் இங்கே வந்திருக்கு. ஆகையால் இந்த 3 நாட்களை பயன்படுத்தி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை அளித்தவர் அந்த சுவாமி தான். ஆனால் ஒரு இடத்துல ஒரு உபன்யாசம் நடந்தது. அந்த உபன்யாசம் ஆரம்பிக்கச்சேவே முதல் ரோவில் ஒருத்தர் உட்காந்துருப்பார். நிறைய பேர் ஆடியன்ஸ் இருப்பாய் உங்களை மாதிரி. அவர் உட்காரச்சேவே என்ன பண்ணுவார், பையிலேருந்து ஒரு கத்தி எடுத்து வெளியில் வைப்பார். முதல் ரோவில் ஒருத்தர் பையிலேருந்து கத்தி எடுத்து பக்கத்தில் வச்சா உபன்யாசம் பண்ணுறவருக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப ஜாகிரதையாக கட்டுப்பாடாக சலனமே இல்லாமல் முதல் நாள் ஒரு உபன்யாசம் பண்ணி முடித்தார். ஒன்றும் நடக்கலை, நல்ல விதமாக ஒன்றும் நடக்கலை. அதுக்கப்புறம் மறுநாள் சரி இன்னைக்கு கொஞ்சம் தைரியம் அப்படின்னு வந்தால், மறுநாள் அவர் வந்தார், கத்தி எடுத்து பக்கத்தில் வச்சுட்டார். நேற்று பிழைச்சிட்டோம், இன்னைக்கு என்ன நடக்க போகிறதோ தெரியலையே, பஞ்சாங்கத்தில் சந்திராஷ்டமம் நமக்கு இன்னைக்குன்னு பார்க்கலையேன்னு பயந்தார். அடுத்தது என்னாச்சு அப்படி கேட்டால், 3வது நாளும் கத்தி எடுத்து அவன் பக்கத்தில் வச்சுட்டான். உபன்யாசம் முடிஞ்சு கொடுத்து எல்லாம் ஆயிடுத்து, ஒன்றும் நடக்கலை, நல்ல விதமாக ஆயிடுத்து. அவருக்கு சம்பாவனைலாம் பண்ணிவிட்டா. இப்போ கிளம்பி போகிறார். அந்த தைரியத்தில் அங்கே இருக்கிறவரை பார்த்து கேட்டார், ஏம்பா தினந்தோறும் கத்தி எடுத்து பக்கத்தில் வச்சுட்டியே, நான் ஏதாவது தப்பாக ஏதாவது சொல்லிட்டேன்னா, அது ஏதாவது உபயோகப்படுத்துகிறதா மனசில் நினச்சிட்டு வந்தியா, எதுக்காக இந்த கத்தியை எடுத்துட்டேன் அப்படின்னு. எனக்கு ஐயையோ, நீர் பெரியவர் சுவாமி, உமக்கெல்லாம் இந்த கத்தியெல்லாம் கிடையாது, நீர் பயப்படாதையும், நிச்சயமாக இது இல்லைங்க. அப்பாடா, இதை முதல் நாள் தெரிஞ்சிருந்தாலே சந்தோஷமாக இருந்திருக்கலாம். சரி, அப்புறம் எதுக்காக இதை எடுத்து வச்சுருந்தேன்? இல்லை, ஒருத்தர் உபன்யாசத்துக்கு புக் பண்ணாராமே, அவர் என் கண்ணில் படுவார்னு பார்த்துட்டு இருக்கேன். 3 நாள் அவர் எஸ்கேப் ஆகிட்டார் என் கண்ணில் படாமலையே. ஒருத்தர் உபன்யாசத்துக்கு ஏற்பாடு பண்ணாம இருக்கோ, அவனுக்காக தான் இந்த கத்தி வச்சுட்டு இருக்கேன்னா. இங்க இருக்கிறவங்களாம் சகிருதையாளா இருக்கீங்கோ. 2வது சேஷாத்ரி சுவாமிக்கும் அப்படி ஒரு சமம் ஏற்படாத நினைக்கிறேன். அற்புதமான ஒரு விசேஷார்த்தமாக 3 நாட்கள் நாம் அனுபவிக்க போகிறோம். சுவாமி தேசிகனுடைய திருவவதார திருநன்னாளை தொடர்ந்து நமக்கு 3 நாட்கள் கிடைத்திருக்கு. சம்பிரதாயத்தில் 4 திவிதேசங்கள் பிரதானமாக சொல்லப்படுகின்றன. ஒவ்வொரு ஸ்ரீவைஷ்ணவனும் சந்தியாவந்தனம் செய்து முடித்த பிறகு 4 திவிதேசங்களில் பெருமாளை அவன் சேவிக்கணும். ஸ்ரீரங்கமங்கள நிதிம் கருணாநிவாசம்
ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காளமேகம் ஸ்ரீஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாதம் ஸ்ரீஷம் நமாமி சிரசா யதுஷைல தீபோ என்று 4 திவ்யதேசங்கள் பிரதானம். ஸ்ரீரங்கமங்கள நிதிம் கருணாநிவாசம், கோவில் திருமலை பெருமாள் கோவில் என்று பெரியவர்கள் அதை கொண்டாடுவார்கள். புஷ்பமண்டபம், போகமண்டபம், தியாகமண்டபம், ஞான மண்டபம் என்று பெரியவர்கள் அதை கொண்டாடுவார்கள். ஸ்ரீரங்கமங்கள நிதிம் கருணாநிவாசம், கோவில் அப்படின்னு சொல்லிட்டாலேயே கோவில் திருமலை பெருமாள் கோவில் என்பதான விவகாரத்தில் பார்த்தோம்னா, கோவில் என்பதான சப்தம் எதை குறிக்கிறது, யாரை குறிக்கிறது அப்படின்னு கேட்டா, பெரிய பெருமாள் ஸ்ரீ ரங்கநாச்சியாருடன் எழுந்தளிக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாத சுவாமியினுடைய சன்னிதானம் தான் கோவில். இப்ப சந்தியாவந்தனம் பண்ணி முடித்தவுடனே தெற்கு திக்கை நோக்கி தொழ வேண்டும். தெற்கு திக்கை தென் திசை இலங்கை நோக்கி என்று பெருமாள் எழுந்தளிருக்கான். இப்போ நாம மெட்ராஸில் இருக்கோம். மெட்ராஸில் இருக்கிற சந்தியாவந்தனம் பண்ணால் மெட்ராஸிற்கு தெற்கு பக்கத்தில் தானே ஸ்ரீரங்கம் இருக்கு. அதனால தெற்கு திக்கை நோக்கி கைகூப்பி செவிக்கிறோம். ஸ்ரீரங்க மங்கள நிதிம் கருணாநிவாசம். அந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல மங்கள நிதி, மங்களத்துக்கெல்லாம் மங்களமாக விளங்கக்கூடியது. மங்களம் மங்களா என்று சுவாமி தேசிகன் சாதிப்பு. மங்களத்திற்கு கொள்கலனா இருக்கு. எங்கெங்கேயோ பல நிதிகளை தேடி நாம டெபாசிட் பண்றோம். அது சிட் ஃபண்ட் அப்படின்னு டெபாசிட் பண்றோம். கடைசியில் அது சீட் ஃபண்டா மாறிடுது. ஆனால் எப்போ அது வைத்த மாநிதி, பிக்சட் டெபாசிட், வைத்த மாநிதி, அது பிக்சட் டெபாசிட் யார் அப்படின்னா ரங்கநாதன் தான். ஆளவந்தாருக்கு மணக்கால் நம்பி காண்பித்து கொடுத்தார். உங்க தாத்தா சேர்த்து வைத்த சொத்து இதுதான், இந்த சொத்தை பரிபாலனம் பண்ணு. வீடு வாசல் இருக்கா, அவ எத்தனை கார் வச்சிருந்தா, எத்தனை பிளாட் வச்சிருந்தா, எத்தனை பிளாட் வச்சிருந்தான்னு இப்ப சொத்து பார்க்கிறோம். அவ எத்தனை ஸ்ரீமத் ராமாயண புஸ்தகம் வச்சிருந்தா, அவ ஸ்ரீபாஷ்யம், கீதாபாஷ்யம், ரகசியத்ரயசாரம், பகவத் விஷயம், கிரந்த சதுஷ்டயங்கள் புஸ்தகம் வச்சிருந்தாலே. ஒன்றும் ஆத்துல இடம் இல்லை, நாங்கள்லாம் எங்கேயோ இருக்கோம், நீங்க வேணா நிருசிம்மப்பிரியாவில் வந்து வச்சுக்கிறீங்களா? சொத்தெல்லாம் கொடுக்க மாட்டான் நிருசிம்மப்பிரியாவுக்கு. இது சொத்தை, அதனால அதை கொண்டு கொடுத்துருவான். ஆனா பைத்தியமே, ஒருத்தர் அப்படிதான் கொண்டு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டார் தெரியுமா. புஸ்தகம் கொடுத்துட்டார், அதை யாரோ ஒருத்தர் வச்சிருந்தா. இவருக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்தது. பின்னாடி லீகல் ஹேர் ப்ராப்ளம் வந்தது. அவன் அப்பா தாத்தாவுடைய சொத்தை லீகல் ஹேர் பண்ணணும். எங்க வச்சிருக்காரு அவ அப்பா பத்திரம்னு தெரியவே இல்லை. அவ அப்பா பத்திரத்தை எங்கேயோ பத்திரமா வச்சிருக்காரு. இவர் ஊரெல்லாம் தேடினார், என்னென்னமோ பண்ணி பார்த்தார், கடைசியில் கிடைக்கல. கடைசியில் எங்க இருந்தது தெரியுமா? அவர் தினந்தோறும் பாராயணம் பண்ற ஸ்ரீமத் ராமாயண புஸ்தகத்துக்குள்ள வச்சிருந்தார். ராமாயணம் தான் காப்பாற்றித்த அவர் சொத்து. அப்ப சொத்து எது, எது நமக்கு நிதி அப்படின்னு கேட்டா, ஸ்ரீரங்கமங்கள நிதிம் கருணாநிவாசம் ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காளமேகம். வெங்கடாத்ரி சமம்ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி வித்யதே. வெங்கடேஷ சமோதேவா நாஸ்தி நாஸ்தி கலவு யுகே. வெங்கடாத்ரின்னு பேர். ஆத்ரினா பர்வதம், ஆத்ரினா மலைன்னு பேர். இப்ப ஏற்பட்ட பிரம்மாண்டம், பிரம்மாண்டம்னா இந்த ஒரு பிரம்மாண்டம் இல்லை, அகிலாண்ட கோடி பிரம்மாண்டம். எத்தனையோ பிரம்மாண்டங்கள் இருக்கு. அந்த பிரம்மாண்டங்கள்ல வெங்கடாத்ரி சமம்ஸ்தானம், அந்த வெங்கடகிரி, வெங்கடமலை, திண்ணம் இது வீடந்த திகழும் வெப்பு என்பதாக அதற்கு சமமான ஒரு ஸ்தான விசேஷம் கிடையாது. வெங்கடேசனுக்கு சமமான ஒரு தெய்வம் கிடையவே கிடையாது. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டார், அவன் காளமேகம். அவன் விசேஷமாக வெங்கடாத்ரி எனப்படக்கூடியதான அந்த மலையின் மீது ஒரு மழை மேகமாக, தயாசாகரனாக, கருணை மழை பொழிபவனாக ஸ்ரீனிவாசன் சேவை சாதிக்கிறான். ஸ்ரீஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாதம். அவ்வளோ பெரிய மலை மேல எங்க சுவாமி ஏறி போறது? மலை மேல ஏறச்சேவும் வயத்தை பெறட்டுறது, மலையிலிருந்து கீழே இறங்கச்சேவும் வயத்தை பெறட்டுறது. பெருமாள் சேவிக்க போறோமோ இல்லையோ, எலுமிச்சை பழம், பாப்பின்ஸு, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் பையில நிச்சயமா எடுத்து போக வேண்டியதா இருக்கு திருவேங்கடமாமலையில சேவிக்கச்சு.
அதை தவிர எவ்வளவு நேரம் நின்று சேவிப்போன்னு தெரியாது. ஒன்று லோ சுகர் அல்லது ஹை சுகர், அது ரெண்டுத்துக்கு ஏற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணுற மாதிரி சில பல ஐட்டம்ஸ் வேற கையில் எடுத்து போக வேண்டியது. இப்போ பெருமாளுக்கு உபகாரம் உண்டோ இல்லையோ அது இல்லை. ஆனால் இங்கே 24 படி தான். அந்த 24 படி தான் அப்படி அழகாக சிம்பிளாக மேலே அப்படி ஏறி வந்தோம்னா வரத சர்வபூதானாம் அத்தியாபி பரிதிருஷ்யதே என்று தேவப்பெருமாள் என்னும் பாரிஜாதம் கேட்பதையெல்லாம் கொடுக்கும் கற்பக விருட்சம். அந்த பாரிஜாதம்னு ஒரு மரம் இருக்கு, கற்பக கொடி என்று அதற்கு பெயர். அது கிட்ட போய் நாம என்ன கேட்டாலும் அது கொடுக்கும்னு சாஸ்திரம் சொல்றது. போறோம், அது கிட்ட என்னென்னமோ கேட்குறோம், அது கொடுக்கறது. எனக்கு மரமே வேற எதுவும் வேண்டாம், நீ தான் வேணும்னு அதை கேட்டா அது கொடுக்க முடியுமோ? சரி வா நான் உங்காத்துக்கு வரேன்னு சொல்ல முடியுமோ? அதற்கு அந்த சாமர்த்தியம் உண்டோ? கிடையாது. சரி அப்படியே தான் அந்த பாரிஜாத மரத்தை நம்பாத்திர கொண்டு வந்து நட்டு வச்சாலும் அது என்ன மாயமோ என்ன மந்திரமோ தெரியல. வாசல்ல மாட்டு வண்டியில் செம்மண் எருவோட தொட்டியெல்லாம் வச்சுட்டு அதில் நிறைய ஃப்ளவர் பாட்ஸ்லாம் வச்சுட்டு அதில் ரோஜாக்கள் அழகாக பூத்து பூத்து குலுங்கிறது வாங்கச்சேவே அழகாக இருக்குது, மனசுக்கு பிடிச்சிருக்கு. அதை வாங்கின்னு வந்து நம்பாத்தில் வச்சு தினந்தோறும் பெருமாளுக்கு திருவாராதனத்தில் புஷ்பம் சமர்ப்பிக்கலாம்னு கொண்டு வந்து அந்த தொட்டியை பேரம் பேசி வாங்கி நம்பாத்தில் வச்சு 3வது நாள் பார்த்தோம்னா எப்படி இருந்தது? ஸ்ரீராம் சமாஜத்தில் உபன்யாசம் கேட்டவாளுடைய முகம்னா எப்படி வாடி போச்சோ அப்படி வாடி போச்சு, அப்படி தலை தொங்கி போயிடுச்சு. அது என்ன மாயமோ தெரியல, என்ன மந்திரமோ தெரியல, நாம கொண்டு வச்சா அது தலை தொங்கிடுது, கருகி போயிடுது. ஆனால் அந்த தேவப்பெருமான்றதான பாரிஜாதம் இருக்கானே, வரதன்றதான ஒரு பாரிஜாத மரம் இருக்கு, அந்த பாரிஜாத மரம் இருக்கு, அது தன்னை தந்த கற்பகம். நீதான் வேணும், எனக்கு வேற ஒண்ணு வேண்டாம், எம்பெருமானே நீதான் எனக்கு வேண்டும் என்பதாக நாம பிரார்த்தித்தோம்னா உடனே அந்த கல்பக விருட்சம் நம்ம பின்னாடி வந்துள்ளது. ஸ்ரீ ஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாதம். அடுத்தது ஸ்ரீஷம் நமாமி சிரசா யதுசைல தீபம். யதிசைல தீபம்னு சில பேர் சொல்லுவோம். யதுசைலம் யாதவாத்ரி என்றதற்கு திருநாமம். பெருமாள் சம்பத்குமாரன் செல்லப்பிள்ளை யதிராஜருடைய ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீ சூக்தி சாம்ராஜ்யம் விளங்கக்கூடிய ஒரு க்ஷேத்திர விசேஷம். அந்த க்ஷேத்திரத்துல சம்பத்குமாரன் யுவராஜா, பகவத் ராமானுஜர் தான் ராஜாதிராஜா. அந்த க்ஷேத்திரம் யதுசைல தீபம் என்று விளங்குது. இப்படி சந்தியாவந்தனம் பண்றவா பண்ணாதவா பண்ணணும், பண்றவா இந்த ஸ்லோகத்தை சொல்லி சேவிக்கணும். இதுவரையில சேவிக்காதவா இந்த உபன்யாசம் கேட்ட பிறகாவது இனிமே சேவிக்க ஆரம்பிக்கணும். ஸ்ரீரங்கமங்கள நிதிம் கருணாநிவாசம் ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காளமேகம் ஸ்ரீஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாதம் ஸ்ரீஷம் நமாமி சிரசா யதுசைல தீபம். இது எல்லாரும் சொல்லலாம். சந்தியாவந்தனம் பண்றவா மட்டும்தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது 4 திவ்ய தேசத்தை பிரார்த்திக்கிறோம். 3 தான் திவ்ய தேசம் என்றால் கூட யதுசைலம் என்னும் அந்த யாதவாத்ரி சம்பத்குமாரனுடைய அந்த க்ஷேத்திரமும் நமக்கு அது ஒரு திவ்ய தேசம் தான். ஏன்னா ஸ்ரீபாஷ்யக்காரர் உகந்தருடைய க்ஷேத்திர விசேஷம். பாஷ்யக்காரருக்கு அத்தியந்தம் அபிமதமான ஒரு க்ஷேத்திரம். செல்லப்பிள்ளை செல்லப்பிள்ளைன்னு பெருமாள பாஷ்யக்காரர் அப்படி கொண்டாடி மகிழ்ந்த ஒரு திவ்ய தேசம். இது 4 திவ்ய தேசங்கள். கோவில், திருமலை, பெருமாள் கோவில், யாதவாத்ரி என்று 4 திவ்ய தேசங்கள். சாதாரணமாக 3 திவ்ய தேசங்களை சொல்லும் பொழுது கோவில், திருமலை, பெருமாள் கோவில் சொல்லுவோம். ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு. எல்லா கோவிலுக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு. இப்போ ஒருத்தர் கேட்டார சொன்னாலும் நீங்கள் சுவாமி வடையழக விட்டுட்டீங்களே, கொடையழகு சொல்கிறேன் நீங்கள், நடையழகு சொல்கிறேன் நீங்கள், முடியழகு சொல்கிறேன் நீங்கள், வடையழகு சொல்லணுமே, கொடை நடை வடை முடி என்று பெரியவர்கள் சொல்லுவாங்க. 4 அப்படி பார்த்தா என்ன பண்ணுறது? திருப்பதிக்கு லட்டை பற்றி சொல்லணும். அடுத்தது அழகர் கோவில் அப்பம் பற்றி சொல்லணும். அழகர் கோவிலில் அப்பம் ரொம்ப ஸ்பெஷல். பார்த்தசாரதி கோவில் சக்கரை பொங்கலை பற்றி கூட தான் சொல்லணும். ஏன்னா பகவத் பிரசாதம், பகவானுடைய சம்பந்தப்பட்ட எதையும் நாம் கொண்டாடணும், சந்தேகமே பட வேண்டாம். பார்த்தசாரதி கோவில் சக்கரை பொங்கல்னா அது ஒரு யூனிக்னஸ் இருக்குது. திருப்பதி லட்டு அப்படின்னா அதுக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்கு. காஞ்சிபுரம் இட்லினா அதுக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்கு. 2 விஷயம். அந்த முதல்ல அதனுடைய ருச்சி அப்படின்னு நாம பார்க்கிறோம். அதை விட முக்கியம் என்ன? அது எம்பெருமான் கண்டருளக்கூடிய ஒரு பிரசாதம்.
பகவானுக்கு நிவேதனம் பண்ணக்கூடியதா இருக்கு இல்லையா, அது பெருமாளுக்கு கண்டருளம் பண்ணி நாம் அதை சாப்பிடுகிறோம். வெறுமை சாப்பிட்டா சாதம், அது அவனுக்கு நிவேதனம் பண்ணி சாப்பிட்டோம்னா பிரசாதம், அவ்வளவுதானே. அதனால எவ்வளோ வேணா விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம், எத்தனை வேணா சொல்லலாம். இருந்தாலும் 3 நாள் தான் சேஷாத்ரி சுவாமி நமக்கு அலாட் பண்ணியிருக்கேன். முதல்ல இந்த 3 நாள் பார்ப்போம், இந்த கத்தி வச்சிருக்கிறவர் வராரா வரலையான்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் உனக்கு கண்டினியூவேஷன் கொடுக்கறத பற்றி யோசிப்போன்னு அவர் சொல்லிட்டு. ஆகையால 3 நாளில் 3 சப்ஜெக்ட் நாம பேசலாம். முதல்ல நடையழகு என்னும் ஒரு தலைப்பு, இன்றைய தலைப்பு நடையழகு. அடுத்தது குடையழகு என்பது ஒரு தலைப்பு. அடுத்தது முடியழகு என்பது ஒரு தலைப்பு. கொடை, குடை சொல்லணும், குடை, நடை, முடி, 3 விஷயங்கள் சொல்லணும். இப்போ 3 விஷயங்களை சொல்லணும்னா அர்ச்சாவதாரத்திலையும் எம்பெருமானுக்கு பெருமைகள் உண்டு, விபவாவதாரங்களிலும் பெருமாளுக்கு பெருமை உண்டு. விபவாவதாரம்னு என்ன அர்த்தம்? ராமகிருஷ்ணன் முதலான அவதாரங்கள் பண்ணினாலும் வாமனாவதாரம் பண்ணினான். வாமனாவதாரத்தில் பெருமாள் நடந்த அழகு அற்புதம். வாமனாவதாரத்தில் நடந்தது மட்டுமில்லை, அந்த நடையழகு மட்டுமில்லை, அவன் அளந்ததே ஒரு அழகு. சில பேர் பண்ணக்கூடிய காரியங்கள் அழகு. சில பேர் நெத்திக்கு திருமணிட்டாலும் அதை படிச்சுட்டு இருக்கும். சில பேர் திருமண குழைச்சாலேயே அவாத்து மாமி வைவாயோ வேட்டியெல்லாம் அப்படி கரையாக்கிட்டீங்க, நீ திருமணிட்டுக்கிறதும் போகிறோம், உன் வைதிக வேஷம் போகிறதும் போகிறோம். அதை குறைக்க இந்த குரங்கு ஒன்று ஆப்பத்தை பங்கு பிரிக்கிறதுக்கோசரம் ஒரு தராசு வச்சுட்டு கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து மாற்றி வச்சதுன்னு பாருவோம். அந்த மாதிரி திருமணம் குழைக்கச்சே ஒன்று ஜலம் அதிகமாக போயிடுது, ஜலம் அதிகமாக போகிறதுல திருமணம் குழைச்சா திருமணம் அதிகமாக போயிடுது, திருமணம் அதிகமாக போயிடுதுல திருப்பி குழைச்சா ஜலம் அதிகமாக போயிடுது. அதை விட முக்கியம் என்ன, மடியில் இருக்கிற வேஷ்டியில் அது சொட்டுறது. மூடனை பெய்து முழங்கை வழிமாற என்ற ஆண்டாள் திருப்பாவ பாசனம் பாடினது லௌகிகாலா இருந்து வைதிகாலா மாறி, அதுவும் அமாவாசை ஏகாதசி வந்துருத்துனா 12 திருமணிட்டுக்கிறதான லௌகிகாலை பார்த்தா அவன் அல்லாடச்சே தெரியும். இது எவ்வளோ பெரிய டாஸ்க், இது எவ்வளோ பெரிய பிரச்சனை, இது எவ்வளோ பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். இதுக்கு பேசாமல் டையை கட்டிட்டு கழுத்தில் நமக்கு நாமே சுருக்கு கயிறை மாட்டிட்டு போகிறோம் ஆஃபீஸுக்கு, நெத்திக்கே இட்டுக்காம நிம்மதியாக இருக்கலாம்னு தோணும் இல்லையா? அதனால ஒவ்வொரு பெருமாள் வாமனாவதாரத்தில் அப்படி நடந்தது ஒரு அழகு, அந்த வாமனாவதாரத்தில் பெருமாள் அளந்தது ஒரு அழகு. ஒவ்வொரு செயல், எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயல்ல நடை, உடை, பாவனை என்பது பரிமளிக்க இருக்கணும். ஒரு வேஷ்டி உடுத்திக்கிறோம் அப்படின்னா அது புருஷாலா இருந்தாலும் சரி, ஸ்திரீகளா இருந்தாலும் சரி, வஸ்திரம் வபு வாக் என்பதாக ஒரு வேஷ்டி உடுத்துறதுல ஒரு நளினம் இருக்கணும். அதை பார்க்க செய்வே மற்றவர்களுக்கு ஒரு ஆகர்ஷணம் இருக்கணும். மனசு விகாரம்னு நான் சொல்லவே இல்லை, அது இன்னும் வேற விதமா போயிடும். ஒரு புடவை உடுத்திக்கிறோமா, அல்லது ஒரு வேஷ்டி உடுத்திக்கிறோமா, இல்லை ஒரு பேண்ட் சொக்கா தான் போட்டுக்கிறோமா? ஏன்னா பேண்ட் சொக்கா போட்டுக்கச்சே இன் பண்ணி டக்கின் பண்ணி கப்ளிங்ஸ் போட்டுண்டு காலரை சரியா மடிச்சுண்டு இவ்வளவு தூரம் அதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய நாமோ ஒரு வேஷ்டி உடுத்திக்கச்சே லாலி புலி நங்கலி புலின்னு உடுத்திட்டு வரோம். நம்ம பார்க்கச்சேவே நல்லா இல்லை, அதையும் கற்றுக்கணும் இல்லையோ? ஒரு கம்பெனி, ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு ஒரு கார்பரேட் மீட்டிங்க்கு போகணும்னா எப்படி போகணும்னா அதுக்கு ஏற்றாற் போல நடைமுறை பாவனையை மாற்றிக்கொள்கிறோம்னா, அப்போ ஒரு சத் சங்கத்திற்கு வந்துட்டோம்னா அந்த சத் சங்கத்தில் நாம எப்படி இருக்கணும்னு அதை தெரிஞ்சுக்கணும் வேண்டாமோ? அதற்கு ஏற்றாற் போல உடை காண்பிக்க வேண்டாமோ? அதற்கு ஏற்றாற் போல பாடி லாங்குவேஜ் சொல்றாளே. இப்ப சில ஆபீஸ்ல என்ன பண்றா, இன்டர்வியூக்கு உள்ள வரச்சேவே அவன் எப்படி இருக்கான்றத சிசிடிவி மூலமா பார்க்கிறான். அவன் வரச்சேவே அவனுக்கு பல பரீட்சைகள் பண்ணலாம். லிஃப்ட்ல ஒரு சோதனை பண்றா, காரிடார்ல ஒரு சோதனை பண்றா, அங்க வேணுன்ட்டு வழியில ஒரு குப்பையை போட்டு வைக்கிறா, அவன் எடுத்து போடுறானா இல்லையா பார்க்கிறா. இத்தனை விஷயங்கள் பார்க்கிறோமோ இல்லையோ, அதே மாதிரி தான் நடக்கிறதுலயும் ஒரு கம்பீரம் இருக்கணும், துணி உடுத்துறதுலையும் ஒரு கம்பீரியம் இருக்கணும், சொல்லழகு இருக்கணும், செயலழகு இருக்கணும். இந்த அழகு அப்படின்றது வெறும் பவுடர் பூசிக்கிறதுலையோ இல்ல ஸ்னோ பூசிக்கிறதுலையோ மட்டும் இல்ல. அழகு சரசிஜமனுவித்தம் சைவலேனாபிரம்யம் மலினமபி ஹிமாம்சோஹோ லக்ஷ்ம லக்ஷ்மீம் தனோதி. காளிதாசன் சகுந்தலையை வர்ணிக்கச்சே வெறும காட்டில் கிடைக்கக்கூடிய மர உரியை உடுத்தி கொண்டிருக்கிறாள் சகுந்தலை. பரம்பரா வஸ்திரகலா அப்புறம் வரமகாலட்சுமி அதெல்லாம் கிடைக்காது. எங்க
காட்டில். புரியுறதோ இல்லையோ? முதல் நாள் வெத்தலை பாக்கலம் அந்த 3வது பிளாட்ல பி பிளாட்ல இருக்கிற மாமி கொடுத்த ரவிக்க துண்டு சரஸ்வதி பூஜை அன்னைக்கு அந்த மாமிக்கே ரிட்டர்ன் போச்சு. ஏண்டானா அத்தனை ஃப்ளோர் அது சுத்தி வந்திருக்கு. நவராத்திரி முதல் நாள் கொடுத்த அது ரவிக்க துண்டு ஆயுத பூஜைக்கு அந்த மாமிக்கே ரிட்டர்ன் வித் தேங்க்ஸ். ஏன்னா ஒன்லி ஃபார் ரொட்டேஷன் ஆஃபர்.